ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதையல் வீட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பழமையான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம புதையல் வீட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து புதையல்லாம் எடுத்துருக்காங்க. அதான் நம்மளும் எடுத்துக்கலாம்னு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதையல் எடுக்க நானும் ஒன்று தான் இப்போ தோண்டி தோண்டி பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் தோண்டி தோண்டி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ தோண்டிட்டு இது புதையல் கிடச்சா சத்தியமாக சொல்கிறேங்க. ரொம்ப நேரம் தோண்டி பார்த்தோங்க, ஒன்றுமே கிடைக்கல. அதான் ரொம்ப களைப்பாட்டோம். எவ்வளோ குழி தோண்டி இருக்கோன்னு பாருங்கள். ஒரு குழியில் கூட ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப களைப்பாயிட்டோம். அதான் போய் உட்காரலான்னு போயிட்டோம். போய் ரெஸ்ட்டாக தான் இருப்போம். அதுக்கு அப்பா இங்கே உட்காந்துட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் எல்லா இடத்துலையும் தோணுமே, இங்கே பார்த்தோம்னா வாங்க உடச்சி பார்க்கலாம். அப்பா வெயிட்டு கல் எப்பா உடச்சி பார்க்க முடியல. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்படிதான் எதுவும் இல்லை தான் நினைக்கிறேன். உடச்சி பார்ப்போம். எடுத்து பார்ப்போம். அதை என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பழமையான வீடு தான். இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து ₹1 காயின் தான் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே கிடைக்கல. போங்க, வேறு ஏதாவது கிடைக்கா? ஐயோ இங்கே பாரு, வளையல்ரா. வளையல் கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு தங்கம் வளையலுங்க. இங்கே பாருங்க, தங்கம் வளையலுங்க. வளையல் இவங்களாம் இல்லாட்டி சத்தியமாக சொல்கிறேன், இந்த புதையலை என்னால் எடுத்துக்க முடியாது. இவங்க இருந்தாங்கன்னா போட்டு வாங்க போய் அடகு கடையில் வச்சிடலாம்.